everyone, welcome to Pharma Extent, your daily dose of smart pharmacy learning. ஸோ இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோஸ்டாட்டிக்ஸ் யூனிட் 1ல சாப்டர் 3 மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ப்ரீவியஸ் சாப்டர் 2ல வந்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு பார்த்துருக்கோம். அதில் மீன்னா என்ன, மீடியன்னா என்ன, மோடனா என்ன, அதில் 3 மெத்தட் ஆஃப் கேல்குலேஷனை பார்த்துருப்போம். எல்லாத்துக்குமே வந்து 3 மெத்தட் ஆஃப் கேல்குலேஷன் பார்த்துருப்போம். லைக் கேல்குலேட்டிங் based on individual series, based on discrete series, based on continuous series அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆக போகுது. ஓகே, மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன்னா என்ன, டிஸ்பர்ஷன்னா என்ன, அதில் என்னென்ன வரும், என்னென்ன பேராமீட்டர் பார்ப்போம், அந்த பேராமீட்டரை எப்படி நம்ம எந்த மெத்தடில் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்னன்னு சொன்னோம் அப்படின்னா, டிஸ்பர்ஷன் அப்படின்னா எந்த அளவுக்கு வேரியேஷன் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு ஸ்கேட்டர் ஆயிருக்கு, அப்படின்னா ஸ்ப்ரெட் அப்படின்னா ஃப்ளக்சுவேட், இது எல்லாத்துக்கும் சேம் மீனிங் தான். டிஸ்பர்ஷன் அப்படின்னாலே இது எல்லாமே அதுக்கு மீனிங்னு சொல்லுவோம். ஓகே, லைக் எப்படின்னா இப்போ ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டா வந்து அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ எந்த அளவுக்கு அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேட் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு டீவியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். அதுதான் வந்து டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு டேட்டா எந்த அளவுக்கு டீவியேட் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு வந்து அது ஸ்கேட்டர் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்றது நம்ம டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்ன, மெஷரிங் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஸ்கேட்டர்னஸ் இன் அன் அப்சர்வேஷன். ஓகே, லைக் ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு வேல்யூ எந்த அளவுக்கு, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துருப்போம் மீன் அப்படின்னு பார்த்துருப்போம். மீன்னா என்ன, அந்த மொத்த டேட்டாவோடைய ஒரு ஆவரேஜ் வேல்யூ, அது மொத்தமாக ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆவரேஜ் வேல்யூ. இது என்ன மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்னன்னா, அந்த நம்மளோட ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ எந்த அளவுக்கு மீன்லேருந்து டீவியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 5 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் வந்து ஒரு 90 இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய 5 சப்ஜெக்டில் வந்து அவங்களோட எடுத்த மார்க் வந்து 19th ஆவரேஜாக நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இது இண்டிவிஜுவல் சப்ஜெக்டோடைய மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா அது டிஃபர் ஆயிருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டில் 98 எடுத்துக்கலாம், செகண்டில் 86 எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது மீன்லேருந்து எந்த அளவுக்கு டீவியேட் ஆயிருக்கு, மீன்லேருந்து எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு இது வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எந்த அளவுக்கு அது வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்கு ஒரு வேல்யூ அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, how much the actual value is deviated from the mean value. ஓகே, நம்மளோட ஆக்சுவல் வேல்யூ வந்து மீனோட வேல்யூலேருந்து எந்த அளவுக்கு டீவியேட் ஆயிருக்குன்றத பார்த்து பார்க்க போகிறது தான் இந்த மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். ஓகே, ஸோ இப்போ மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் டிஸ்பர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, லைக் அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன், அப்புறம் ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு இருக்கு. அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனில் நம்ம பார்த்தோம்னா 4 டைப் இருக்கும். ரேஞ்சு, குவார்டைல் டீவியேஷன், மீன் டீவியேஷன் அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகே, ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா சேம் இங்கே அதே தான் இருக்கும். ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனில் சேம் தான் இருக்கும். என்ன ஒன்று, இந்த இதுக்கு முன்னாடி நம்ம கோ எஃபிஷியன்ட் அப்படிங்கிற வேர்டு மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ஓகே, ஸோ கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், அடுத்து இங்கே குவார்டைல் டீவியேஷன் இருக்கா, கோ எஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன், மீன் டீவியேஷனா கோ எஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன். இங்கே என்ன ஒன்று டிஃபர் ஆகும்னா இந்த இடத்துல நமக்கு அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வரும், ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஸ்கொயர் தான் நம்ம வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு சம்மில் கொடுத்துட்டாங்க, சம் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஏறி நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, நம்மளோட சிலபஸில் இருக்குது. இது வந்து வேரியன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேரியன்ஸ் கிடைச்சிரும். ஓகே, வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகே, இதுதான் வேரியன்ஸ் உடைய ஃபார்முலா. கிடைச்சிருக்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ 2 மெத்தட் ஆஃப் மெஷரிங் டிஸ்பர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிலபஸில் வந்து ரேஞ்ச் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இது 2 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரேஞ்சுனா என்ன, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா என்ன. ஓகே, இப்போ மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு வேல்யூ, ஒரு ஆக்சுவல் வேல்யூ மீனோட வேல்யூலேருந்து எந்த அளவுக்கு டீவியேட் ஆயிருக்கு, அதோட ஆவரேஜ் வேல்யூலேருந்து எந்த அளவுக்கு அது டீவியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். அதில் ஒன்று ரேஞ்சுன்னு இருக்குது, இன்னொன்று ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குது. இப்போ ரேஞ்ச் அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் வேல்யூ லோவஸ்ட் வேல்யூவோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் வேல்யூ இன் சீரிஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 5, 10, 20, 40, 100 இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்குது. இதில் வந்து 100ங்கிறது ஹையஸ்ட் வேல்யூ, 5ங்கிறது லோவஸ்ட் வேல்யூவா. ஸோ 100 - 5 95. ஸோ இப்போ நம்மளோட ஆவரேஜ் வந்து 19 வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக ஒரு 5 சப்ஜெக்ட் ஆவரேஜ் 19 இருக்குன்னா ஸோ இதில் 95 இருக்குது ரேஞ்ச், நமக்கு ரேஞ்ச் வந்து நமக்கு 95 இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இது வந்து ஆக்சுவல் வேல்யூ வந்து எந்த அளவுக்கு வந்து மீன் வேல்யூவோட டீவியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு லோவஸ்ட் வேல்யூ மைனஸ் ஒரு லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, இதை தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ்
ஸ்மாலஸ்ட் வேல்யூ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரேஞ்சுன்னு கிடைச்சிரும். இதுதான் இதே தான் மெத்தட் ஆஃப் கேல்குலேஷன் பார்த்தோம்னா ரேஞ்ச் இதுதான் இருக்கிறதுல ஈஸியான சப்ஸ்டியூஷன். ஓகே, லைக் இண்டிவிஜுவல் சீரிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, டிஸ்கிரிட் சீரிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்டினியூஸ் சீரிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, மூணுத்துக்குமே சேம் ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். லைக் எப்படின்னா இண்டிவிஜுவல் சீரிஸ் தான் சொல்லியிருப்பேன்ல, எக்ஸோட வேல்யூ வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும். லைக் 1 2 3 4 5 இந்த வேல்யூஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் நம்பராக இருக்கும். டிஸ்கிரிட் சீரிஸ் அப்படின்னா நமக்கு ஒரு டேபிளர் ஃபார்மில் இருக்கும். லைக் எக்ஸ் இருக்கும், அதில் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியில் இண்டிவிஜுவல் வேல்யூ இருக்கும். லைக் 1 2 3 இதெல்லாம் இண்டிவிஜுவல் வேல்யூ. இது ஃப்ரீக்வன்சியில் லைக் 6 7 8 சம்திங். எந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஒரு வேல்யூ எந்த அளவுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இது டிஸ்கிரிட் சீரிஸ். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த இண்டிவிஜுவல் சீரிஸ்னால் எனக்கு இன்னும் புரியல, எனக்கு இன்னும் கிளியராக வேணும், டிஸ்கிரிட்னா என்னன்னு தெரியல, இன்னும் எனக்கு கிளியராக புரியணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் மீன்னா என்ன, பயோஸ்டாட்டோட இன்ட்ரடக்ஷன் அதில் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் தட் ப்ரீவியஸ் வீடியோ. இப்போ இதே வந்து கண்டினியூஸ் சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 to 20 20 to 30 இந்த மாதிரி இருக்கும். ஓகே, 7 8 இந்த மாதிரி ஒரு ரேஞ்சோடு இருக்கும், ஒரு லிமிட்டோடு இருக்கும். இது வந்து கண்டினியூஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் சீரிஸ் இருந்தாலும் சரி, டிஸ்கிரிட்னாலும் சரி, கண்டினியூஸ் சீரிஸ் எந்த டைப் ஆஃப் சீரிஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாலுமே ரேஞ்சோட ஃபார்முலா வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகே, அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் வேல்யூ எடுத்துப்போம், மைனஸ் அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுத்துப்போம். இதுதான் நமக்கு ரேஞ்சோடைய ஃபார்முலா. இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டோம்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை லார்ஜஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகே, இது பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த டைப் ஆஃப் சீரிஸ் கேட்டாலுமே இப்போ இந்த வேல்யூ கொடுத்துட்டு இதில் இப்போ ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இந்த மாதிரி எனக்கு ஒரு டேபிளர் காலம் கொடுக்குறாங்க, 10 to 20 20 to 30 30 to 40 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் நான் எது லார்ஜஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டு எது ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு எடுத்துன்னு பார்த்தோன்னா ஆப்வியஸாக இந்த ஃபஸ்ட்டில் டேபிளர் காலம் எது எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு டேபிளர் காலம் தான் எடுத்துப்போம். இதில் எது ஃபஸ்ட்டு வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்குது 40. ஸோ எல்லோட வேல்யூ 40 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வந்து 10 அவ்வளோதான். ஓகே, இதே டிஸ்கிரிட்னாலும் சரி 3 - 1 இப்படி தான் வரும். எது எடுத்தாலுமே சேம் ஃபார்முலா தான். ஓகே, இப்போது ரேஞ்சு புரிஞ்சுதா? இண்டிவிஜுவல்னாலும் சரி, டிஸ்கிரிட்னாலும் சரி, கண்டினியூஸ்னாலும் சரி, மூணுக்குமே சேம் ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஒரு ஆக்சுவல் வேல்யூ எந்த அளவுக்கு மீன் வேல்யூ விட்டு எந்த அளவுக்கு இது டிவேட் ஆயிருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ரேஞ்சுக்கும் அதே சொல்கிறீங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் அதே சொல்கிறீங்க, பட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ அப்படின்னு கேட்டோன்னா இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு லார்ஜஸ்ட் வேல்யூ ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டோம், அதை எடுத்து ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணோம், அந்த வேல்யூ வந்து எந்த அளவுக்கு மீன் வேல்யூவை விட்டு டிவேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே இந்த இடத்துல நம்ம ஆனால் என்ன கன்சிடர் பண்ணோம், வெறும் 2 வேல்யூ தான் கன்சிடர் பண்ணுவோம். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வரும். நம்ம வந்து ரேஞ்சில் வந்து 2 வேல்யூ தான் கால்குலேட் பண்ணுவோம், 2 இம்பார்ட்டன்ட் வேல்யூ தான் கால்குலேட் பண்ணுவோம். இன் பிட்வீன் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். லைக் இப்போ பார்த்தோம்ல, லார்ஜஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டோம், ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டோம். இங்கே அதே மாதிரி 40 எடுத்தோம், 10 எடுத்தோம். ஆனால் இன் பிட்வீனில் இருக்க இந்த 20 30 இந்த வேல்யூலாம் நம்ம எடுக்கவே இல்லைல்ல. ஸோ இந்த சென்டரில் இருக்க வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை ரேஞ்சில். ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படின்னா ஒரு வேல்யூமே ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூமே எந்த அளவுக்கு வந்து மீன் வேல்யூ விட்டு டிவேட் ஆயிருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறது இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, இட் இஸ் யூஸ் டு மெஷர் ஹவு த ஈச் வேல்யூ இஸ் டிவேட்டட் ஃப்ரம் த மீன் வேல்யூ. எந்த அளவுக்கு ஒரு வேல்யூமே வந்து மீன் வேல்யூ விட்டு எந்த அளவுக்கு டிவேட் ஆயிருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே ஓகே இட் இஸ் டினோட்டட் பை சிக்மா. இதோட எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா சிக்மான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ரேஞ்சை வந்து நம்ம ஆர்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இட் இஸ் டினோட்டட் பை ஆர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா என்ன? சிக்மா இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா எதுக்கும் சிமிலரான மாதிரி இருக்கா? லைக் இந்த மீனுக்கு ஃபார்முலா பார்த்துருப்போம்ல, மீனுக்கு என்ன பார்த்துருப்போம்? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை n அப்படின்னு பார்த்துருப்போமா? ஒரு மீன் அப்படின்ட்டு நான் இங்கே என்ன சொன்னேன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன சொன்னேன், ஒரு வேல்யூ எந்த அளவுக்கு மீனோட வேல்யூலேருந்து டீவியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போமா? ஸோ இதுதானே மீன், இதே ஃபார்முலா தான் நான் இங்கே எழுத போகிறோம். ஓகே, அதே சம் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை n தான். இங்கே ஏன் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர்லாம் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த எக்ஸ் பார்ன்றது என்னது? மீனா. இந்த மீன் வந்து எந்த அளவுக்கு டீவியேட் ஆயிருக்கு நம்மளோட ஆக்சுவல் வேல்யூவில் இருந்து. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ன்றது நம்மளோட வேல்யூ எந்த அளவுக்கு மீன் வேல்யூலேருந்து டீவியேட் ஆயிருக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஏன்னா எக்ஸுங்கிறது ஒரு வேல்யூமே நம்ம பற்றி பார்ப்போம். ஓகே, அப்போ ஏன் இங்கே கொடுக்கல அப்படின்னு பார்க்கணும், ஏன்னா இங்கே வெறும் 2 நம்ம தான் கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ எந்த அளவுக்கு மீன் வந்து டீவியேட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. ஓகே,
சம் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை என்னன்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறனால நம்மளோட ஒரு ஈச் வேல்யூ எந்த அளவுக்கு ஆக்சுவல் வேல்யூ எந்த அளவுக்கு மீன் வேல்யூலேருந்து டிவேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஹியர். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். ஓகே, இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இதே வந்து இப்போ நம்ம வந்து இதுலேயும் 3 மெத்தட் ஆஃப் கேல்குலேஷன்ஸ் இருக்குது. எப்படி நம்ம வந்து ஸ்டாண்டர்டேஷன் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் சீரிஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், டிஸ்கிரீட் சீரிஸ் கால்குலேட் பண்ணுவோம், அதே மாதிரி கண்டினியூஸ் சீரிஸ் கால்குலேட் பண்ணுவோம். இண்டிவிஜுவல் டிஸ்கிரீட் கண்டினியூஸாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இண்டிவிஜுவல் சீரிஸ் பார்க்கலாம். இண்டிவிஜுவல் சீரிஸில் டைரக்ட் மெத்தட், ஷார்ட்கட் மெத்தட், அப்புறம் டிஸ்கிரீட்லி டைரக்ட் மெத்தட், ஷார்ட்கட் மெத்தட், கண்டினியூஸில் ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகே, இப்போ என்ன ஒன்று அப்படின்னா, நமக்கு இந்த மீனோடைய ஃபார்முலா வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த மீனோட ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அதே ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, லைக் இப்போ பாருங்கள், இண்டிவிஜுவல் சீரிஸ் எடுத்துட்டோம், இதோட டைரக்ட் மெத்தட் வந்துட்டோம். டைரக்ட் மெத்தட் ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் அப்படின்னு பார்த்தோமா. இதே தான் ஃபார்முலா. இது ஷார்ட்கட் மெத்தட்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை அப்படியே இங்கே எழுதுவோம். ஓகேவா, இந்த ஃபார்முலா அப்படியே எழுதிட்டு இதோட இன்னொரு டூப்ளிகேட்டாக இங்கே ஒன்று எக்ஸ்ட்ராவாக போடுவோம். ஓகே, இங்கே பாருங்கள், சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் இருக்கா. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் போட்டு டிவைட் பை என். இந்த ஹோல் ஸ்கொயர் இங்கே இருக்க ஹோல் ஸ்கொயர் பதில் மொத்த டேர்முக்குமே வந்து நம்ம ஹோல் ஸ்கொயர் போட போகிறோம். ஓகே, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே சேர்த்து ஒரு ஹோல் ஸ்கொயர் போடுவோம். இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். ஓகே, இங்கே ஓகே, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்ங்கிறது ஏ, அதாவது மீன். இது வந்து ஷார்ட்கட் மெத்தட்னாலே நான் சொல்லிடுவேன், அசியூம்டு மீன் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரை வந்து நம்ம வந்து டிஎக்ஸ்னு போடலாம். புரியுதா? ஸோ எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, எக்ஸ் பார் மீனுங்கிறது இது வந்து ஆக்சுவல் மீன். நம்ம அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏன்னு டினோட் பண்ணுவோம். ஓகே, அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு வருமா. எக்ஸ் மைனஸ் ஏனா என்ன, நத்திங் பட் டிஎக்ஸ். ஓகே, டிஎக்ஸோட வேல்யூ அந்த மீனில் பார்த்துருப்போம். டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, புரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும், போய் பார்த்துட்டு ஓகே, ஸோ புரியலன்னா ஓகே இங்கே கூட பார்க்கலாம். டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு போடுவோம். எல்லா இடத்துலையுமே நம்ம மீன்லேயே வரும், டிஎக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் ஏன்னு வரும். ஓகே, இதுதான் ஃபார்முலா. ஓகே, இதே ஃபார்முலா தான் இங்கே போடுறோம். என்ன ஒன்று எக்ஸ்ட்ராவாக இங்கே போடுவோம், இங்கே மொத்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேர்த்து ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டுருவோம். ஓகே, இப்போ இதுதான் புரிஞ்சிச்சு. இப்போ டைரக்ட் மெத்தடுக்கு இந்த ஃபார்முலா, ஷார்ட்கட் மெத்தடுக்கு இந்த ஃபார்முலா. இது டிஸ்கிரீட்னா என்ன அப்படின்னா, டிஸ்கிரீட்னா நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, டிஸ்கிரீட்னா என்ன, ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் எக்ஸோட வேல்யூவும் இருக்கும், ஃப்ரீக்வன்சியும் இருக்கும். ஓகே, எக்ஸோட வேல்யூ இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்கும். இது வந்து இண்டிவிஜுவல் நம்பராக இருக்கும், மேலே இருக்கிறது இண்டிவிஜுவல் நம்பராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இது டிஸ்கிரீட்டா. டிஸ்கிரீட்னாலே ஃப்ரீக்வன்சின்ற ஒன்று இருக்கா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே எஃப்ங்கிற ஒன்று ஆட் ஆகும். எஃப்னா ஃப்ரீக்வன்சி. புரியுதா? இதே ஃபார்முலா தான் இங்கே சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர், அதுக்கு முன்னாடி ஒரு எஃப் ஃப்ரீக்வன்சி மட்டும் ஆட் ஆகும். மேலே இருக்குல்ல ஃபார்முலா, ஒரு ஃப்ரீக்வன்சி ஆட் ஆகுது, என்ன இருக்க இடத்துல சம் ஆஃப் எஃப்னு போடுவோம். சேம் மீனுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே ஃபார்மேட் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஷார்ட்கட் மெத்தடா சேம் அதே தான். மேலே இருக்க ஃபார்முலா அப்படியே எழுத போகிறோம். என்ன ஒன்று இங்கே சம் ஆஃப் எஃப்னு எக்ஸ்ட்ராவாக போட போகிறோம், ஃப்ரீக்வன்சின்ற ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். என் இருக்க இடத்துல சம் ஆஃப் எஃப்னு போட போகிறோம். ஓகே, ஸோ இங்கே இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணுறோம், என்ன இருக்க இடத்துல சம் ஆஃப் எஃப்னு போடுறோம். ஓகே, இப்போ வந்து ஷார்ட்கட் டிஸ்கிரீட் சீரிஸ் முடிஞ்சு. இப்போ கண்டினியூஸ் சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலா அப்படியே எழுதுறோம். ஓகே, அப்படியே எழுதிட்டு டிவைடட் பை ஐ மல்டிபிள் பை ஐ, இது மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும். ஓகே, சாரி இங்கே ஐ போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, டிவைடட் பை ஐ ஒரு மல்டிபிள் பை ஐ, இது மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும். ஓகே, ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா எழுதிட்டோமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஃபார்முலா அப்படியே எழுதிட்டோமா. இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒன்றும் இல்லை, நம்ம டிஎக்ஸ்னு சொல்லலாம். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அப்படியே போட்டிருக்கேன். டிவைடட் பை ஐ போட்டோம், ஹோல் ஸ்கொயர் போட்டோம். ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகுனா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டிஎக்ஸை கண்டுபிடிக்கணும். டிஎக்ஸை கண்டுபிடிச்சிட்டு ஐயால் டிவைட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, டிஎக்ஸ் டிவைட் பை ஐ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதே டேர்ம் இங்கே போடுறோம், ஆனால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேர்த்து ஒரு ஹோல் ஸ்கொயர் போடுவோம். ஓகே, இந்த இங்கே வந்து மல்டிப்ளை இன்டூ ஐ. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 8, 10, 15, 24, 28 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஓகே, இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபார்முலா கால்குலேட் பண்ணணும். ஒரு சம்மை நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அது என்ன டைப் ஆஃப் சீரிஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது என்ன டைப் ஆஃப் சீரிஸ், இண்டிவிஜுவல் நம்பராக இருக்குது, ஒரு வேல்யூவாக இருக்கா, ஸோ அது இண்டிவிஜுவல் டைப் ஆஃப் சீரிஸ். இண்டிவிஜுவல் டைப் ஆஃப் சீரிஸ்னால் என்ன ஃபார்முலாவாக இருக்கும், ஸோ இந்த ஃபார்முலா எய்தர் டைரக்ட் மெத்தட்னாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஷார்ட்கட் மெத்தட்னாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். ஓகே, ஸோ அதே ஃபார்முலா இங்கே போட்டோம். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த டேபிள் காலமில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நமக்கு என்னங்கிறது வேணும். என்னன்றது நமக்கு தெரியும், 1 2 3 4 5, n இஸ் ஈக்குவல் டு 5 கண்டுபிடிச்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வேணுமா, எக்ஸ் பார்ங்கிறது மீன்,
ஸோ இப்போ இங்கே எப்படி நீ எக்ஸ் பாரை கண்டுபிடிப்ப அப்படின்னா, நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஒரு டவுட் வரும். என்ன ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்? இது இண்டிவிஜுவல் சீரிஸா? இண்டிவிஜுவல் சீரிஸ்க்கு மீனுக்குன்னு ஒரு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருப்போமா? இண்டிவிஜுவல் சீரிஸ்னாலே சம் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என் அப்படின்னு போடுவோமா? ஸோ அதுதான் மீனுடைய ஃபார்முலா. ஓகே, சம் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என் அப்படின்னு போட்டுரும். ஓகே, இப்போ நமக்கு வேற என்ன வேணும்? எக்ஸ் பார் கிடைச்சிருச்சு. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் நமக்கு வேணும். ஓகே, எக்ஸோட வேல்யூ எழுதிக்கிறோம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரை போடுறோம். அப்புறம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் போடுவோம். ஓகே, பண்ணோம் அப்படின்னா இது கீழே இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரோட வேல்யூ நமக்கு 304 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இது மீனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? மீனோட வேல்யூ இப்போ தான் நான் சொன்னேன். நமக்கு இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும்னாலே ஃபஸ்ட்டு மீனோட வேல்யூ நமக்கு தெரியணும். எல்லா எக்ஸோட வேல்யூ நம்ம ஆட் பண்ணுறோம். 8 + 10 + 15 + 24 28 ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 5 பண்ணுவோம். டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் லைக் 1 2 3 4 5 5 இருக்கா? ஸோ 5 இருக்கு. 85 டிவைடட் பை 5 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 17 வந்துருச்சா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னா இந்த எக்ஸோட வேல்யூவும் இந்த மீனோட வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். புரியுதா? லைக் 8 - 17 -9 10 - 17 ஓகேவா? -7 15 - 17 -2 24 - 17 7 28 - 17 11 அப்படின்னு நம்ம இதை சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, சப்ராக்ட் பண்ணால் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கிடைச்சிரும். ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ நமக்கு கிடைச்சி. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோமா? ஃபார்முலாவில் என்ன வேணும்? சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வேணுமா? 305 4 கிடைச்சது. அப்புறம் டிவைடட் பை என் வந்து நமக்கு தெரியும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ டிவைடட் பை 5 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 60.8. இது நம்ம இப்போ கடைசியில் இது நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 7.8 அப்படிங்கிறது நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து யூனிட் 1ல இருக்கக்கூடிய 3rd சாப்டர் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். ஓகே, அதில் ரேஞ்ச்னா என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா என்ன, ரேஞ்சை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் 3 மெத்தட் இருக்குது, அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு பார்த்துட்டோம். கடைசியில் இப்போ வேரியன்ஸ் அப்படின்னா என்ன? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதோடைய ஸ்கொயர் தான் வேரியன்ஸ் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 7.8 வந்திருக்கு அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா லைக் சிக்மா இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா 7.8 இது நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கிடைச்சிரும். லைக் இந்த 60.8 நமக்கு கிடைச்சிரும். இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். ஓகே, ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ இன்னைக்கோட டாபிக் இதுதான். ஏதாவது புரியல அப்படின்னா ஜஸ்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக டீச் பண்ணணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் ஃபார்மா எக்ஸ்டென்ட், எக்ஸ்பேண்டிங் யுவர் நாலேஜ் பியாண்ட் த லிமிட்ஸ்.